அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 12/5/2025 பௌர்ணமி திதி இரவு 10:26 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி விஷாகம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மீனத்தில் சனி பகவானுடன் சுக்கிரனும் ராகுவும், மேஷத்தில் சூரியனும் புதனும். இன்றைய விசேஷம் சித்ரா பௌர்ணமி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, விருந்துண்ண, தானியங்கள் சேமிக்க, புத்தகங்கள் வெளியிட, கிரிவலம் வர, கதிரறுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்த பாருங்கள். நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம். ஆமாங்க, அதனால தாங்க நடந்து முடிஞ்சதை நினச்செல்லாம் நீங்கள் எப்பொழுதுமே கன்னத்தில் கை வச்சு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஆனால் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத யோசித்து அதில் எப்படி சிறப்பாக நாம் செய்ய முடியும், அதில் எப்படி நாம் ஜெயிக்க முடியும்னு எங்கும் எப்பொழுதும் வருங்காலத்திற்கு வெற்றிக்கான வழிகளை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்திலையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து வாங்கிறது, இருக்கிற சொத்தை கொஞ்சம் செப்பனிடுவது, பராமரிக்கிறது, அதே மாதிரி அங்கே வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்ட தொடங்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணுங்கிறதெல்லாம் இப்போ திட்டவட்டமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தாங்க இப்போ நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வரீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழுதான பொருட்களெல்லாம் வீட்டிலேருந்து வெளியேற்றுவீங்க. புதிய பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. மற்றபடி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக, வேலைச்சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அந்த கலையை எல்லோரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது, யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் சரி, தன்னைத்தானே வருத்தி கொள்ளாமல் தன்னை எப்பொழுதும் மனதளவில் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய மந்திரத்தை கற்றுக்கொண்டிருப்பவர்கள், கற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. இதோ அதோன்னு நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி தராமல் ஏமாத்தின்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வருங்க. நல்ல விதத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளை அதைப்படி இதைப்படின்னு நீங்கள் வற்புறுத்தாமல், உனக்கு என்ன இஷ்டமோ, உனக்கு எது பிடிக்குதோ அந்த பாடத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, அந்த கல்லூரியை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள சுதந்திரமாக விடுறது நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் வற்புறுத்தி எதுலையாவது ஒன்றில் சேர்த்துட்டு அப்புறம் பாதியில் அவங்க எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி திரும்பி வரக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. பங்குதாரர்கள், வேலையாட்கள் இவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க, ஒத்தாசையாக இருப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பண வரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நல்ல குணம் கொண்ட ஒருவர் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. ஆனால் தரம் குறைந்த மனிதர்களுடைய கண்களுக்கு யாருமே நல்லவர்களாக தெரிவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எல்லோரும் நல்லவர்கள் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் எல்லோரும் நல்லவங்களாக இருக்கிறதுனால யாரையும் நாம் புண்படுத்தி பேசக்கூடாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் அவரவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. மூத்த சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சொந்த ஊரில் நமக்கு அடையாளமாக ஏதாவது ஒரு சொத்தை வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் இன்றைக்கி வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால சொந்தமாக நாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாமேங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. ஒரு சிலர் இப்போதைக்கு நாம் ரொம்ப இழுத்து விட்டுக்க வேண்டாம், அதனால் இருக்கிற ஜாப்லே இருந்துக்கிட்டு சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால அவசரமாக நீங்கள் எதையும் பேசிக்க வேண்டாம், வேகமாகவும் எதையும் சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் கோபமாக சிலர்ட்டெல்லாம் பேச வேண்டியிருக்கும். அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கனால திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தினருடன் கோவில்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் நினச்சி சின்னதாக கவலை எட்டி பார்க்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பந்தியில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொடு, பசியோடு இருப்பவர்களுக்கு எதையும் கேட்காமல் கொடு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. யாருக்கு என்ன தேவைப்படுது, எதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க, பணம் கேட்டு வந்திருக்காங்களா, உதவி கேட்டு வந்திருக்காங்களா, அல்லது உறவாட வந்திருக்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேட்டு புரிந்து கொண்டு, பார்வையாலேயே சில விஷயங்களை புரிந்து வைத்து கொண்டு, அவரவர்களுடைய தேவைகளை தெரிந்து வைத்து அவரவர்களுக்கு தகுந்ததை தந்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை அதெல்லாமே இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. தன்னிச்சையாக சில விஷயங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பேரும் இருக்குங்க. அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. ஏன்னா சூரியன் புதன் 2 கிரகமும் உத்தியோகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள், உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கூட எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வேலையை வெறுத்து செய்பவர்கள் அடிமை, அதே வேலையை விரும்பி செய்பவர்கள் அரசன். ஆமாங்க, சிலர்கிட்டெல்லாம் சில வேலையை, சில பொறுப்பை கொடுத்தோம்னா புலம்பிக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னால் முடியலை, எனக்கு யார் இருக்கா, எனக்கு ஹெல்ப்புக்கு யார் இருக்கா, இப்படி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஒரு வேலையை கொடுத்தாங்க, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அதில் ஆர்வமாக நீங்கள் இறங்குவீங்க. ஆர்வமாக இறங்கி அதை சீக்கிரமாக ஒரு திறமையாக, ஒரு வித்தியாசமாக செய்து முடித்து காட்டுவீங்க. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி தலைமை பண்புகள் வந்து கொண்டே இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் எதை தொட்டாலும் அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மறைஞ்சு கிடந்த திறமைகள் அதெல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. புது நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. வீடு மாறலான்னு நினச்சின்னு இருக்கீங்க, மாறுறதுக்கான சூழல் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான இடம் அமையறதுக்கான நன்மைகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். உங்கள் வாயிலேருந்து வேறு ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலாமா அப்படின்னு சிலர்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதுவும் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி வியாபாரம் லாபகரமாக இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க.
உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கும் மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நம்முடைய கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகம் நமக்கு பிடிக்கும். நம்முடைய நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கே நம்மை பிடிக்கும். ஆமாங்க, எல்லாம் நம்ம பேசுகிறது வைக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. நல்லதை பேசி நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசி 4 பேருக்கு நல்லதை செய்துக்கிட்டே இருந்தோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளை விரும்புவாங்க, நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. அதனால தாங்க பேச்சு தான் ரொம்ப முக்கியம். அந்த பேசுகிறத நம்ம கனிவாக பேசுவோம், செயல் அதை விட முக்கியம், நல்லது மட்டுமே நாம் செய்வோம் அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்கும். வியாபாரமும் இன்றைக்கி சூடு பிடிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். பற்று வரவு இன்றைக்கி சிறப்பானதாக இருக்குங்க. உத்தியோக வகையில் குழம்பின்னு இருந்த நீங்கள் இன்றைய தினம் தெளிவாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் எல்லாமே வருங்க. உங்களுடைய ராசிக்கு கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எல்லோரையும் நம்பிடாதீங்க. இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கேலண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வானவில் தோன்றும் பொழுது வானம் அழகாகிறது. அதே போல் நம்பிக்கை தோன்றும் பொழுது வாழ்க்கை அழகாகிறது. ஆமாங்க, நம்பிக்கை தாங்க எல்லாமே. அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிட்டோம்னா அப்புறம் வாழ்க்கை எங்கே இருக்குது, வசதி எங்கே இருக்குது, நிம்மதி எங்கே இருக்குது? இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாம் நடக்கும், நல்லதாக நடக்கும், நமக்கும் நடக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சிடுன்னு சில நேரங்களில் சிலர்கிட்ட எரிஞ்சு விழ வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறதெல்லாம் நல்லது தாங்க. இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சிரித்தபடியே எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சிருவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாகவே இருந்தீங்க, எதுவுமே நடக்கலையேன்னு ஆதங்கப்பட்டீங்க. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும். வீட்டில் கூட யாரும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். வெளியில் ஒரு சிலர்லாம் பணத்துக்காக பழகிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்காக வராங்க, அது முடிஞ்ச பிறகு நம்மளை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சுமார் தான்.
அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சனி பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்னாடி இப்படிலாம் சில பிரச்சனைகளில் சிக்கினீங்கள்ல, அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். எல்லாத்துலேருந்து வெளியில் அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சில நல்ல செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முடியாதவர்கள்தான் அடுத்தவர்களை பற்றி விமர்சித்து கொண்டே இருப்பார்கள். முடியும் என்று நினைப்பவர்கள் அடுத்ததை நோக்கி யோசித்து கொண்டே இருப்பார்கள். அடுத்ததை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. அடுத்தவங்களை பற்றி நாம் ஏன் அனாவசியமாக பேசிக்கிட்டு நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம், நம்ம முன்னேற்றத்தில் நாம் கவனம் செலுத்துவோன்னு எங்கும் எப்பொழுதும் தன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க, அதை இன்றைக்காவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இன்றைய தினமும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த லேப்டாப், செல்ஃபோன், அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும். பற்றுவரவு நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படிமா ஏதாவது உங்களை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதை நீங்கள் எப்பயுமே பொருட்படுத்திக்கிறது இல்லை. என் மனசாட்சிக்கு என்னவோ அதை நான் சரியாக தான் செஞ்சுட்டுருக்கேன்னு தெளிவாக இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சின்னதாக முன்கோபமும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வெளிச்சம் உள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருட்டான இடத்தில் ஒரு சின்ன விளக்காக மெழுகுவர்த்தியாக இருப்பதே மேலென்று நினைப்பவர்கள் நீங்கள் தாங்க. பணக்காரங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதை பார்த்து இன்னொரு பக்கம் தூக்கி போட போகிறாங்க. ஆனால் இல்லாத ஏழைப்பாழைக்கு நாம் ஏதாவது கொடுத்தோம்னா அதை பொன்னாக மதித்து அதை வச்சு வணங்கி அதை பயன்படுத்துவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எளியவர்களுக்கு ஏதேனும் நம்மாலான உதவிகளை செய்வோம்னு அடித்தட்டு மக்களுக்காக எப்பொழுதும் உழைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தெளிவான முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இன்றைக்கி கூடிக்கிட்டே போகுங்க. பழைய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் தரிசனம் செய்துட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை
எதிர்பார்க்கிறத விட கூடுதல் லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக இன்றைய தினத்தில் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சில நுணுக்கமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சரியாக தூங்கவும் முடியல, ஓய்வெடுக்கவும் முடியல, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சோர்வு களைப்பாகவே இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. நடைப்பயிற்சியும் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி வாயு பதார்த்தங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாண விஷயமா சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு கவலை எட்டி பார்க்கும். இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி மகிழும் நாளாக, வெற்றியை தொடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மண்ணில் பூத்த மலரை மனமுள்ளவரை நேசி, ஆனால் உன் மனதில் பூத்த நம்பிக்கை உள்ளவர்களை உயிருள்ளவரை நேசி. ஆமாங்க, உங்கள் மனதை கவர்ந்தவங்க, நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருந்தவங்க, ஆறுதலாக பேசினவங்க, அப்பப்போ நீங்கள் குழம்பும்போது வழிகாட்டியாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் வணங்கி கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் கொஞ்சம் தைரியமாக முடிவுகள் எடுக்கிறீங்க. மற்றவங்கள சார்ந்திருக்கிறதெல்லாம் சரியாக வராதுங்கிறது தெள்ள தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சிங்க. அதே மாதிரி அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சாதகமாக முடியும். அதனால் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதாக இருந்தால் அதிகாரிகளை இன்றைக்கி நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். சிலதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு இன்றைக்கி போய் பிரார்த்தனைகளை எல்லாம் முடிச்சுட்டு வருவீங்க. பிள்ளைகள் கேட்டதையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வீட்டில் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு அறை கட்டலாமா அல்லது ஒரு தளம் கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. செவ்வாய் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால முன்கோபம், எதுக்கெடுத்தாலும் சின்னதாக ஒரு கோவப்படுறது, ஆவேசப்படுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. முன்னையாவது பரவாயில்ல, இப்போ இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நினைக்க தோணும். அதெல்லாம் அப்படி கிடையாது. செவ்வாய் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால முன்கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு விசேஷமாக இருக்குது. நல்ல லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பங்குதாரர்கள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்களை சேர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் வேலையாட்கள் நல்லவங்களாக அமைவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஏன்னா சந்திரன் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை சந்தித்து ஏதாவது உதவிகள் கேட்குறதோ அல்லது ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, புகழ்ச்சியில் வளர்பவர்களுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வாழ்பவர்களுக்கு தன்னம்பிக்கையே துணை. ஆமாங்க, நீங்கள் அடுத்தவங்க துணையோ அடுத்தவங்களோ நமக்கு தேவையில்லை. ஏன்னா நாம் யாரையும் நம்பி இங்கே வரல.
நம்ம கை தான் நமக்கு உறுதுணையாக இருக்குது, நமக்கு தேவை தன்னம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி சின்ன வயதிலிருந்தே மற்றவர்களின் துணை இல்லாமல், மற்றவர்களின் உதவி இல்லாமல், மற்றவர்களை சார்ந்து வாழாமல், எங்கும் எப்பொழுதும் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் ஒற்றையாக நின்று சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. 7.5 சனியில் பாத சனி நடந்துட்டுருக்கிறதுனால எல்லாமே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உடம்பு ஏதாவது ஒரு வகையில் பாடாப்படுத்துதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பிள்ளைங்களுடைய படிப்புக்காக அவங்களுடைய கல்லூரி கட்டணம், பள்ளி கல்வி கட்டணம் இதெல்லாம் இருக்குது. திடீர்னு பெரிய செலவாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு மனசுக்குள்ளார சில கணக்குகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் விஐபிகள் உதவுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, எதிர்த்தவங்களும் அடங்க ஆரம்பிப்பாங்க. 2ஆம் இடத்துல சனி பகவானுடன் ராகு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சில இடங்களில் விவாதங்கள் செய்து கொண்டு இருக்காமல் அமைதியாக இருந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு எப்படியாவது நாம் லாபம் சம்பாதிக்கணும், அதனால் சின்ன சின்ன விளம்பரங்கள் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சில முயற்சிகள்லாம் செய்வீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் சிலதெல்லாம் செய்துட்டு அதில் வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, ஏன்னா உங்கள்கிட்ட கடின உழைப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல மரியாதை கிடைக்குங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் திருப்பங்கள் யோகங்கள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அதே மேகங்கள் இன்று வருவதில்லை. அதே போல நேற்று சூழ்ந்த சில சோகங்கள் இன்று நம்மை வந்து தாக்குவதில்லை. இன்று வரக்கூடிய பிரச்சனைகளும் நாளை நம்மை தொடரப்போவதில்லை. இப்படி தெள்ளத் தெளிவாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அது கற்றுக் கொடுத்த பாடத்தை எல்லாம், அந்த படிப்பினைகளை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு எதிர்கால ஏற்றத்திற்காக யோசித்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், ஏமாற்றங்கள் தான், செலவுகள் தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார 2 பாவகிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. சனி பகவானும் ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அனாவசிய பேச்சுவார்த்தைகளை குறைங்க. வெளி உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா சனி பகவானும் ராகுவும் உங்களுடைய ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, மலச்சிக்கலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. இதில் புதன் பரவாயில்லன்னு சூரியன் இருக்கிறதுனால வெடுக்குன்னு பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.